ஹலோ ஆல். இப்போது 5 லிட்டர் குக்கரில் எப்படி சுவையான சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, பிரியாணி ரைஸ் 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, ஆனியன், டொமேட்டோ, சில்லி, மின்ட், கொரியண்டர், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர், ஒயிட் ஆனியன் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், சிக்கன் பவுடர், பிரியாணி பவுடர், கீ, பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃப், அஜினாமோட்டோ, கார்டமம், ஆயில், கர்ட், பட்டர், லெமன் ஜூஸ். ஃபர்ஸ்ட் 5 லிட்டர் குக்கரை எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே நெக்ஸ்ட் கீ ஆட் பண்ணணும். கீ உருகி நல்லா ஸ்மெல் வந்தோன்னே பிரியாணியில் பட்டை, சோம்பு, அஜினாமோட்டோ, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் நல்லா வணங்கும். வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னிறமாக வந்தோன்னா நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வணங்கினோன்னே நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். அது நல்லா வணங்கினோன்னே நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் புதினா, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கொஞ்சம் நேரம் வணங்க விடணும். தக்காளியோட சாறு நல்லா இறங்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள், பிரியாணி தூள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட் தயிர், லெமன், சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் நம்ம தாளித்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு சிக்கனை வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அதோட ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச 1/2 கிலோ பிரியாணி அரிசியை ஆட் பண்ணிக்கணும். அரிசி எப்போவும் கழுவுன பிறகு ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு கழுவுனா அரிசி உடைஞ்சி பிரியாணி நல்லா வராது. நெக்ஸ்ட் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். எதுக்கும் தண்ணி அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவ்வை வச்சுட்டு 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் நெய், புதினா, மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து அந்த பிரியாணி மேலே ஒரு மூடி போட்டு தம் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. Thank you for watching.